நான் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போனேன். அங்கே போகும்போது அந்த அந்த கர்த்தரை பற்றியே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போனேன், அந்த அல்லாவை பற்றி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் போனேன், நம்ம ராமலிங்க சுவாமிகளை பற்றி அருள் பெருஞ்சோதின்னு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ள என்னன்னா, அவர்கள் 3 பேருமே மதத்தை தாண்டியவர்கள், மனிதனை தாண்டியவர்கள், அறிவை தாண்டியவர்கள். ஆனா அங்க என்ன இருக்குன்னா, ஒரு மத போதனைகளாக மாறி போனது. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்குள்ள இருந்து என்ன, மதத்தையே விட்டு ஒழித்த ஒருத்தன்கிட்ட மதம் சாயம் பூசப்பட்டு விட்டது. போதனைகளை விட்டு ஒழித்த ஒருத்தன்கிட்ட போதனை சாயம் பூசப்பட்டு விட்டது. அவன் விடுதலைக்கான தீர்வையே என்னங்கிறதுக்காக தான் உருவாக்கி ஒரு கோட்பாடு அவன் கையில கொடுத்தான். 6 திருமுறைகளும் விடுதலைக்கான ஒரு வடிவம். ஆனா 6 திருமுறையும் ஆசைக்கான வடிவம் இல்லை. இது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல இருந்து விடுபட்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம். நான் ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம உங்களுக்காக தான் பயன்படுத்துறேன். இல்லைன்னா இந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீங்க அவர் மேல வச்சிருக்கிற வடிவம் வேறையா இருக்கு. அதனால நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அந்த அலைவரிசையை நாம் ஒரு நாள் பெற்றோம், சந்தித்தோம். ஒரு நாள் எமக்கும் அவருக்கும் உள்ள பெரிய கான்வர்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் பல நாள் அந்த கான்வர்சேஷன் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் எம்மால் அதை உணர்ந்து அந்த ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சிச்சு. நான் ஒரு பொழுது கூட அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொன்னது கிடையாது. உங்களுடைய கோட்பாடுகளை படித்தது கிடையாது. உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய திட்டம்படி நான் ஜீவகாருண்யம் எந்த செயல்பாடும் செஞ்சது கிடையாது. ஆனால் உங்க கோட்பாடுகளையும் உங்க கொள்கைகளையும் வைத்துக்கொண்டு இவ்வளோ கஷ்டப்படுகிற இவர்களிடம் நீங்கள் சந்திக்காமல் என் போன்ற ஒருவரை ஏன் சந்தித்தீர்கள் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. அதற்கு அவர் வெளியே சொன்னது பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்பாடுகளை விட்டு எவன் வெளியே வருகிறானோ அவனை நான் சந்திப்பேன். நானே இந்த கோட்பாடுகளை விட்டு வெளியே வந்தவன். இந்த கோட்பாடுகளை விட்டு வெளியில வரணும். 1500 உருவ வழிபாடுகளை சாமியை வைத்துக்கொண்டு திண்டாடி கொண்டு குடிகாரன் கூட திருத்தி விடலாம். குடிகாரனை திருத்திடலாம், குடிகாரனை மாத்திடலாம், குடிகாரனை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த உருவ வழிபாட்டில் இருக்கிறவன் குடிகாரனோட மோசமானவன். அவனுடைய அந்த போதை இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ எம்மம்மா, அந்த போதைக்கு இணையாக வேற எதுவுமே கிடையாது. அந்த போதை தான் உலகத்திலே பெரிய போதை. அந்த போதையில தான் அவனை கொண்டு வர முடியல. ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அதுக்கு வைத்தியம் பார்க்கவே முடியல. அப்ப இவன் சொல்லிட்டான், விடுதலை கொடுக்க வந்த ராமலிங்கத்தையே மத போதகராக மாற்றி விட்டாங்க. விடுதலை கொடுக்க வந்த ராமலிங்கத்தையே சோறு போட வந்தவன் ஒரு கடவுள், ஏதோ கருணையாக உதவி செய்ய வந்தவன் ஒரு கருணன், ஒரு தடிக்கு விழுந்தவனுக்கு ஒருத்தனுக்கு உணவு கொடுக்க வந்தவன் கருணை உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி என்ன வேற மாதிரி மாற்றி விட்டாங்க. இந்த நான் விடுதலை கொடுக்க வந்தவன்ப்பா. 1500 சாமி கிட்ட இருந்து விடுதலையை வாங்கிக்கடா. உருவத்தை வழிபட்டுட்டு போயிடாதடா, குலதெய்வத்தில் போய் ஆடை இருக்காதடா, கிடா வெட்டாதடா, பொக்காதடா, உட்காராதடா, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வேலைகளை பார்க்காதடா. உனக்குள்ளே ஒரு செயலை செஞ்சுக்கடா. உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான், உனக்குள்ளே ஜோதி இருக்கிறான். இந்த ரெஃபரன்ஸுக்காக ஒரு தீபத்தை காட்டுறேன்டா, தயவு செய்து எண்ணெயை வாங்கி நெய்யை வாங்கி திரியை வாங்கி இதுக்கும் காசை வேஸ்ட் பண்ணாதடா. இது ரெஃபரன்ஸ்டா. என்னுடைய உருவம் என்பது நான் வந்ததுக்கான ஒரு அடையாளத்துக்கான ரெஃபரன்ஸ்டா. அதையும் பிடிச்சி வணங்காதடா. இதுதாங்க எனக்கு சொன்னார் அவரு. எனக்கு அவருக்குள்ள கான்வர்சேஷன் இதுதான். நீ அந்த மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கவே, நான் உன்னையும் சந்திச்சிருக்க மாட்டேங்கிற. புரியுதுங்களா? அப்ப ஒரு விடுதலை ஒரு மனிதனுக்குள்ள என்னன்னா, வீட்டுல இருக்கிற எல்லா பேரும் வீட்டுல கணவரை பிடிக்கலங்க. ஏங்க பிடிக்கல? அவர் சூப்பர் கேரக்டருங்க, ஆனா ஒரே ரிப்பீட்டடான வாழ்க்கைங்க. 45 வருஷமா எப்படிங்க ஒரே ரிப்பீட்டடா வாழ முடியும்? குழந்தை இந்த மாதிரி செய்ய எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இதுல இருந்து வெளியில சிவன்கிட்ட போய் செட்டில் ஆயிருந்துங்க, இல்லை பெருமாள்கிட்ட போய் செட்டில் ஆயிருந்துங்க, இல்லை குருகிட்ட போய் செட்டில் ஆயிருந்துங்க அப்படின்னு வர்ற ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஆசிரமத்துல குருவிடம் அடிமையாயிட்டாங்க. வீட்டுல இருந்து விடுதலாகி இங்க ஜெயில போய் உள்ள பொழுந்துட்டாங்க. குருநாதா குருநாதா குருநாதான் கத்திக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவனும் நல்லது உண்டாகட்டும், நல்லது அமைதி அமைதி பேர் அமைதி பேருங்கிறான். என்னடா இது? விடுதலைக்காக தானே வந்தான் அவன் விடுதலைக்காக வந்தவன் மீண்டும் ஜெயில புடிச்சு போட்டாங்க. அங்க வேற மாதிரி ட்ரெஸ் கொடுத்து நம்பர் கொடுப்பாங்க. இங்க ஒரு உத்தராட்சி மாலையை கொடுத்து காவியை கொடுத்துட்டு போங்க, சொம்ப கையில கொடுத்து போய் தண்ணியை தொழிங்க, சிவனுக்கு மேல தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா வாளியை கொடுத்து சாம்பாரை ஊத்துங்க வர்றவனுக்குட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க வேற மாதிரி இருந்தா கையில எண்ணெயை கொடுத்து அந்த திரியை நனையாம பாத்துக்கங்க. இன்னும் ரொம்ப நீங்க அழகா இருந்தீங்கன்னா பூவை கொடுத்து பறிச்சு சாமிக்கு போட்டுக்கிட்டே கிடங்குங்கிறாங்க. விடுதலைனா என்னங்க? முதல்ல ராமலிங்க சுவாமிகளோ ஏசோ அல்லாவோ எதை சொல்லுதுங்க?
நான் பார்த்தேங்க. நீங்க இந்த உலகத்துல எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்ன வரைக்கும் இருக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு கூட உள்ள என்ன இருக்கு தர்காக்குள்ளன்னு தெரியாதுங்க. நான் பார்த்துருக்கேங்க. தர்காவுக்குள்ள என்ன இருக்குன்னு அங்க புனித தர்காவா இருக்குல்ல, ஒரு வேற மதத்துல பார்த்தவங்க அங்க அனுமதி கிடையாது. அந்த தர்காக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியுமா? அங்க ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்குங்க. அந்த எனர்ஜி சுவாசத்தை எவன் சுவாசிக்கிறானோ அவனுக்கு மரணம் இல்லை. அந்த மரணம் இல்லை அப்படின்னா அவன் அப்படியே ஒரு 500 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இருப்பான்லாம் கிடையாதுங்க. நீ இந்த உடல்ல இவ்வளவு நாள் தான் இருக்கணும், இதுக்கு மேல இந்த உடல்ல இருந்து வெளியில வந்துரு, நீ வெளியில வந்துருவங்கிறத உணர்த்துவாங்க. நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா ஒரு 2000 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்துகிட்டே கிடப்பான்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. முதல்ல அதுவும் தப்பான கோட்பாடுங்க, தப்பான செயல்பாடுங்க. நீ மரணம் வரும்போதுன்னா முன்னாடியே அட்வான்ஸா சொல்லிடும். ஆளை சொல்லாத, ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணாத, வாட்ஸ்அப்ல SMS பண்ணாத, உனக்கே தெரிஞ்சிடும் மரணம். நீ முதல்ல கூப்பிட்டு, எப்போ நான் போறேன்டா ஒரு இடத்துக்கு, திருப்பி நான் வரமாட்டேன், ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா, எங்க தான் போறீங்க? அப்புறம் போறப்பா, எங்க தாங்க திருப்பி போறேன்னா, மரண அடையம் போறப்பா. என்ன இவ்வளவு கூலா சொல்லிட்டு இருக்க? டே, இதாண்டா உலகத்திலே உயர்ந்த செயல். இதை கூலா சொல்லாம என்ன பண்ணணும்? இதுக்கு தான் ஞானிகளுடைய இறந்த நாளை கொண்டாடுறான். நான் சோறு போட்டு கொண்டாடுறான், நான் பூஜையா கொண்டாடுறான். ஏன்னா உலகத்திலே உயர்ந்த நாள் இதாண்டா. வந்தவன் செல்லணும்டா, வர்றவன் செல்லாமே நீ இங்கேயே உட்காந்து தேர்த்திக்கிட்டே இருந்தனா என்னதான்டா பண்றது? 70 வயசுல ஒரு அம்மா வந்தது, 75 வயசுல ஒரு அம்மா வந்துச்சு, 85 வயசுல ஒரு அம்மா வந்து என்ன பார்த்துச்சு, என்னம்மா சாவு மட்டும் வரக்கூடாது சாமி, வந்தாலும் பூ போல சாவு போகணும், அந்த பூ போலயே உயிர் பிரியணும், தயவு செய்து என் மருமக கையால நான் எதுவும் செஞ்சிடக்கூடாது. அவ என் பையன்கிட்ட ஒன்று பேசுறா, என்கிட்ட ஒன்று பேசுறா. கட்டிலில் படுக்கும்போது எனக்கு கவனிக்கிற அவன் இருக்கும்போது, அவன் ஆபீஸுக்கு போயிட்டானா இதுக்கெல்லாம் நம்ம சோறு போடணும்னு தலையெழுத்துன்னு திட்டுறா. அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாம என்னை டக்குன்னு நீங்க எடுத்து விட்டுருங்க. ஆனா அது வலிக்காம எடுங்க. அதே நேரத்தில் அது வரவும் கூடாது, எடுக்கணும். அதே நேரத்தில் இப்போக்கும் வரக்கூடாது. ஏமா வரக்கூடாது? இன்னும் 2 பேர குழந்தைங்கள்லாம் வளரணும், பார்க்கணும். அதுங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி என்னோட கடைசி இது உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும். யார்கிட்ட கேட்க முடியும்? என்னம்மா, என் பையன் 3வது பையன் மட்டும் கொஞ்சம் சரியில்லாமே இருக்கிறான், அவனை கொஞ்சம் சரி செஞ்சு விட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏம்மா என்னம்மா, அடிக்கடி என்னை பார்க்க மாட்டான், கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க அப்படிங்கிறது. இது 89 வயசுல ஒரு அம்மா கேட்குறாங்க. அப்போ எப்போ அவங்க விடுதலை ஆவாங்க? அப்போ அவங்க இறக்கும்போது நிம்மதி இல்லாமல் இறந்து போயிடுறாங்க, பிளான் இல்லை. அப்போ என்ன ஆகுது? அங்கே ஒரு சாவு திட்டம் இல்லாம ஒரு பயத்தோடய மரணம். நீங்களாம் எல்லாருமே இங்க செத்தவன் அத்தனை பேருமே பயத்தோடய செத்து போயிருக்காங்க. அது அங்க பேயா சுத்துறான், பிளானே இல்ல, தப்புன்னு செத்து போயிட்டான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்டா நான் செத்தேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க, உடல் இல்லாம. பல பேர் உடல் இல்லாம சுத்துறான், செத்ததே தெரியலங்க, உடலுக்குள்ளேருந்து வெளியில வந்துட்டா எவன்கிட்ட பேசினாலும் கான்வர்சேஷன் பேச முடியலங்க, என்னை பேய்ங்கிறாங்க, என் பையனை கூப்பிட்டாலும் கண்டுக்க மாட்டான், எதுக்கு பண்ண பண்றாங்க. வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா 4 ஐயர்களை வச்சு ஏதோ பூஜை பண்ணி கட்டிட்டாங்க. இன்னும் விசேஷமா 2-3 ஆணியெல்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க. போகவே முடியலைங்க, வெளியில நின்னே கத்திக்கிட்டு கிடக்குறேன், என்னதான் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களுக்கு தலையில 2 தண்ணியை துவைச்சுட்டு ஓடி போய் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு வர வேண்டியது. இதுதான் இதோடைய விஷயம். இதுதான் ராமேஸ்வரம், இதுதான் காசி. தண்ணியை தொளிச்சு தண்ணியில போய் படுத்துக்கப்பா, தூங்குப்பா, அடுத்தது உனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கு, அந்த பிறப்புல பிறந்து எவமெல்லாம் உன்னை நீ இறக்கும் போது கண்டுகளையோ அவனையே நீ பழிவாங்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் திருப்பி அவன் பழி வாங்குவான். எங்க அப்பா நல்லவர் தாங்க, ஆனா எனக்கு எதிராகவே இருப்பாருங்க. இப்போ நமக்குள்ளேயே நிறைய கான்வர்சேஷன், நிறைய விஷயங்கள் முரண்களா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி எல்லாம். இதை பார்க்கறது ரொம்ப கடினங்க. இதை நீங்க பார்க்கணும்னா உள்ள ஏதாவது சேஞ்ச் ஆனதான் பார்க்க முடியும். இல்லைன்னா இது நான் சொல்றது எல்லாமே கதையா போயிடும், கற்பனையா போயிடும், வேஸ்டா போயிடும். நான் பேசுனது அத்தனையுமே இது ஒரு கனெக்ட் பண்ணாதான் இது ஏதாவது ஒன்று பண்ண முடியும். சும்மா நான் போய் ஒரு ராக்கெட்டை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். ராக்கெட்டே தயாரிக்காத உங்களுக்கு பாக்கெட்டில் இருக்கிற மணியை மட்டுமே தயாரிக்கக்கூடிய நீங்கள் ராக்கெட்டை பற்றி எப்படி கவனம் செலுத்துவீங்க? புரியுதுங்களா? இப்போ நான் என்னுடைய நோக்கம் என்னன்னா உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ நீங்கள் எவங்கிட்டே அகப்பட்டாமல் ஒரு நல்லபடியாக ஒரு இயற்கையாக ஒரு சூப்பராக ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருங்கப்பான்னு வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படியாவது ஜெயிலுக்கு என்ன அனுப்புங்க, எனக்கு எப்படியாவது அனுப்புங்க. என்னங்க அனுப்பணும்? என் பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உடல்ல கை மட்டும் தனியாக ஆடிக்கிட்டே இருக்கு, கால் ஆடுது, அதை சரி செஞ்சு விடுங்க. 1. 2வது, இன்னும் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டோட வரீங்க. நான் மொத்தமா என்ன சொல்றேன்னா, உனக்கான லைஃப்ல விடுதலை அது வாங்கிக்க. அது வாங்கும்போது என்ன அப்படின்னா, அது விடுதலைன்னா சாதாரண விடுதலை இல்லை, உன்னை நீ அறியறதுக்கு அதுல வாய்ப்பு இருக்கு.
நீ உன்னை அனலைஸ் பண்றதுக்கும் உன்னை அறியறதுக்கும் இந்த பிறப்போட ரகசியம் என்ன, 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நீ வாழ்ந்திருக்கல, இந்த வாழ்க்கையை ஒரு ரியலிஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கும் கடவுள்னா முதல்ல என்னன்னு இங்க எழுதியிருக்க எந்த புத்தகத்தையும் தூக்கி கொண்டு எரிங்க நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதாங்க உண்மையான கடவுளுடைய போதனை. உனக்கு ஒண்ணு தெரியுது பாரு, உனக்கே ஒண்ணு தெரியும். அதுதான் நான் போராடிட்டு இருக்கிறதே. அதான் நான் சொல்றத நீ கேட்டனா ஏமாந்து போயிடுவேன். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நான் ஒண்ணு பார்த்தேன், ஆனா நீ ஒண்ணு பார்க்க மாட்டேற. நான் பார்த்த பொருளையே நீ வேற மாதிரி பாக்குற. நான் ராமலிங்கத்தை வேற மாதிரி பாக்குறேன், நீ அவருக்கு மேல போய் தீவத்தை போட்டு ஏற்றி வச்சுட்டு நீ வேற மாதிரி பாக்குற. அப்ப உனக்கு எனக்கு எவ்வளவு முரண் இருக்கு பாரு. அப்ப நான் பாக்குற வியூ வேற, நீ பாக்குற வியூ வேற. 2 பேரும் ஒரே மலையை தான் பாக்குறோம். எனக்கு அந்த மலை காட்டுற காட்சி வேற, உனக்கு காட்டுற காட்சி வேற. அப்ப நீ இதை பார்த்துரு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்றது என்னன்னா, இந்த கோட்பாடுகள் 6 திருமுறையை படி, அருள் பெரும் ஜோதியை படி, ஜீவகாரணியத்தை பண்ணு. ஆனால் இது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் இதுல இருந்து நீ விடுதலை ஆயிடுவ. இதை எதுக்கு தெரியுமா அவன் கையில கொடுத்தேன்? நீ விடுதலை ஆக முடியாதுங்கிறதுக்காக இதை கையில கொடுத்தேன். ஆனா இதை கையில வாங்கிக்கிட்டு இதுல இருந்து நீ விடுதலை ஆகாம சுத்துறத நான் தமிழ்நாட்டுல நிறைய பேரை பாக்குறேன். நிறைய பேர்த்த பாக்குறேன். அவன் வீட்டை தொலைச்சிட்டு வெள்ள உடையோட போய் ராமலிங்கத்திட்ட இருந்து விடுதலை ஆக முடியாம நின்றுட்டு இருக்கான். அப்ப ராமலிங்க சுவாமிகளை கண்கலங்கி சொல்றாரு, விடுதலைக்காக வந்தவன்ட்டு இருந்து விடுதலை ஆக முடியாம நிக்கிறான். என்ன பிணைய கைதி ஆக்கிட்டாங்க, இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியலப்பான்னு அவரு ஃபீல் பண்றாரு. நான் என்ன இது என்னுடைய விஷயம் என்ன? அப்ப ஒருத்தர் இப்ப கொஞ்சம் விட்டா ராமலிங்க சாமி கொஞ்சம் அலர்ட்டா இல்லைன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு மதமா மாறி இருந்திருக்கும். சத்தியமா மதமா மாறி இருந்திருக்குங்க. புரியுதுங்களா? நீங்க அந்த கிறிஸ்துவத்துல 2-3 ஒரு பிரிவினை இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு பிரிவினையா மாறி இருந்திருக்கும். வெள்ளை உடையோட விளக்கோடு ஒரு டீம் வந்துகிட்டு அப்படி போயிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே போவாங்க. எங்கெங்க போறீங்க? அப்படியே போறோங்க. நாங்க எங்க தாங்க போறீங்க? போறோங்க. சாமி வருவாருங்க, போறோங்க. அவர் சாமியே இல்லைங்கிறாருங்க. என்கிட்ட சாமியும் கிடையாது, பூதமும் கிடையாது, அது ஒழிக்க வந்தவன் தான். நான் என்ன எப்படா என்ன திட்டுற? எந்த சாமி? வாட் இஸ் சாமி? எந்த சாமி? யார் சாமி? நான் காட்டுறியா? உனக்கு தெரியாதா எந்த சாமி? நான் ராமசாமியா, குப்புசாமியா, முன்சாமியா, கந்தசாமியா, இல்ல எந்த சாமி? விடுதலை கொடுக்க வந்தவையா? நான் என்ன போய் சாமி கீமின்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. என்ன இது? கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நெய்யை வாங்கி எரிச்சிட்டாங்க விளக்க போட்டு. என்னதான் இவங்க கதை? இவங்க சோறு போடுற டேட்டு, சோறு போடுறதெல்லாம் அதை எப்படின்னா உணர்ந்து அதுக்குள்ள ஒண்ணு இருக்குங்கிற உணர்ந்து வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உணரணும், உணர்ந்து பணி செய்யணும். அது ரொம்ப ஒரு பயங்கரமான கடுமையான சவாலுங்க. அப்ப அது பைபிள் நீங்க தூக்கிட்டு போடுங்க. பைபிள் விடுதலைக்கானதுங்க. பைபிளை படித்த ஒருத்தன் கூட விடுதலை ஆக மாட்டாங்க. புரியுதுங்களா? பாதிரியார் மட்டுமே உலகம் முழுக்கவே ஒரு 10 கோடி பாதிரியார் இருக்காங்க. இவங்களுக்கு யார் விடுதலை கொடுக்கறனே முதல்ல தெரியல. அது முதல்ல தெரியல. இப்ப பைபிளும் குரானுமே விடுதலைக்காக வந்த பொருள். கீதை விடுதலைக்காக வந்த பொருள். கீதையை படிச்சுட்டு பல பேர் நீங்க இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்களே போய் பாருங்க. இந்தியாவுக்குள்ள போய் உள்ள பார்த்தீங்கன்னா கீதையை படிச்சுட்டு அவங்க பார்க்குற வேலைகளை மட்டும் நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண் கூட தெரியும். இதெல்லாம் விடுதலைக்கான பொருள். நாங்க என்ன சொல்றோம்னா, என்னுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஊர்ல, என்னுடைய தமிழ்நாட்டுல, என்னுடைய இடத்துல எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. என்னன்னா, தியானத்தை இயல்பா உட்காரு, உனக்கு ஒரு சுவாசம் கிடைக்கும். அதுக்கு நான் வழிகாட்டுறேன். 1, என்னுடைய மந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொன்னா உனக்குள்ள ஒரு மௌனம் கிடைக்கும். அந்த மௌனம் கிடைக்கும் போது அந்த மந்திரம் ஒளிஞ்சுக்கும். மந்திரம் என்ன பண்ணும்? ஒளிஞ்சுக்கும். நீயே சொல்ல முடியாது. நீயே அப்படி மௌனமா போயிடுவ. எங்க மந்திரத்தை சொல்லுவ? அப்ப இதோடைய பொருள் என்னன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவ. என்ன கண்டுபிடிச்சிருவேன்னா, மந்திரம் ஒளிந்து கொள்ளும். அப்ப மந்திரமும் இல்லை, எந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. மந்திரம் மட்டும் ஒழியாது, நானும் ஒளிஞ்சுக்குவேன். உன் குருநாதர் அங்க கிடையாது. அப்ப என்ன இருக்கும்? வெட்ட வெளி, எம்டினஸ். என்ன தூக்கிக்கிட்டு காவடி எடுக்காத, பால் குடம் எடுக்காத. பால் குடத்தை போக்குறதுக்கு காவடியை ஒழிக்க வந்தவனுக்கு எனக்கு ஏன் பால் குடம்? ஏன் இப்படி பண்ற? பால் குடத்தை ஒழிக்க வந்தவனுக்கு பால் பாயசமா எனக்கு? நீ ஏன் இப்படி பண்ற? அப்படிங்கறதான் என்னுடைய மாணவன்லாம். உருவத்தை வணங்காத, என் காலில் விழுவாத, கும்பிடாத. பூ பழமெல்லாம் சந்தோஷமா நீயே வச்சுக்க. ஒரு நாள் இந்த பூ பழத்தை பத்தி முழு விளக்கம் தெரிஞ்சவனா என்கிட்ட உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்ப தீர்மானி. காலில் எல்லாம் விழாத. நீ இப்ப யார் காலில் விழுனா, உன் கணவர் காலில் விழு, உன் புருஷன் காலில் விழு. அந்த கால் தான் இப்ப ரொம்ப தேவையான காலா இருக்கு.
அதனால எங்கள் கால்லாம் வேண்டாம், இது காலே கிடையாது. முதல்ல இது ஒரு அலைவரிசை. இந்த காலில் எல்லாம் விழாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, 10 நிமிஷம் அது வேஸ்ட் அது அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க மாணவர்கிட்ட. உள்ளாதரா எமோஷன் ஆகி சாமி உங்களை பார்த்தோன்னே விழுன்னு போல தாண்டி வந்து எங்கள் ஊரில் மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டில் மாட்டை அறுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த கேட்டை திறந்தோடனே பல பேர் வந்து பாய்வாங்க. இப்போ சொல்லுவேன், இந்த மாடெல்லாம் கொஞ்சம் மூக்குநாயகர் குத்தணும், கொஞ்சம் கொண்டங்க, அந்த மாட்டெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி, இப்போ 2-3 ஸ்டூடெண்ட்டுங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கூட கேளுங்க சொல்லுவாங்க. அந்த மாட்டெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணி தட்டி பாயாதீங்க, அப்படியே பாஞ்சிங்கன்னா குத்தி கிழிச்சு குடல்லாம் வந்துடும். அப்போ குருநாதர் குடல் வெளியில் வந்து விழுந்துடும். ஏன் குருநாதர் இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க? நானே ஏற்கனவே பயிற்சியில் நொந்து நூலாய் அந்த அவளாய் தான் அங்கே வந்திருக்கேன். ஏற்கனவே என்னை வச்சு கும்முன்னு குமிச்சு தான் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. நீங்களும் கும்மாதீங்க, சும்மா இருங்க, அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஆசுவாசப்படுத்தி விட்டுருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் எனக்கு 15 செலவு வச்சுருப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, 15 செலவு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து மொத்தமாக பிடிங்கிட்டாங்க அவங்கள்ட்ட இருக்கிற பொருளெல்லாம் பிடிக்கிட்டு கொடுத்துரு எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டேன். செல்லில் டிபியில் படங்கடெல்லாம் வச்சிடாதடா, இதெல்லாம் பிடுங்கியா முதல்ல. ஐயோ இதெல்லாம் என்னையா, அதெல்லாம் இதை என்ன வேலை பார்க்குற நீ? நான் என்னத்துக்காக வந்து நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏற்கனவே உங்கள் அப்பா தாத்தா பெரியப்பா இதெல்லாம் உனக்கு தெரியல, நீ வச்சு வீட்டில் புகைப்படமாக வச்சுட்டு இருக்க. எங்கள் ஊரில் என்ன தெரியுங்களா பழக்கம்? எங்கள் ஊருக்குள்ளே போனீங்கன்னா பெரிய பெரிய தலைவனோட போட்டாவெல்லாம் அவங்க வீட்டு ஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா போட்டால் அவங்க வீட்டில் இருக்காது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அது பேய்ங்கம்பாங்க. என்னம்மா உங்கள் மாமியார் படத்தாங்க, அது பேயா வருங்க, அது மோசமான கும்பல, அதனால வைக்கல. இது யாருமா? எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்ச தலைவர். இவன் செத்து போயிட்டானா? இவன் பேயா வர மாட்டானா? இவன் கொஞ்சம் விசேஷமான பேயா வருவானோ? அவன் தலைவரான். பல பேர் நடிகர்கள், அவங்க புகைப்படம்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் செத்தவங்க. ஆனால் அவங்க கூடயே வளர்ந்து வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்க புகைப்படம் இல்லை. என்னடான்னு கேட்டால் அவங்க பேயா வருவாங்களாம். இவங்க அவங்களோட மோசமான பேய். இவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்களுடைய புகைப்படத்தையும் வைக்காத, வணங்காத. ஒரு நாள் இதெல்லாம் விட்டுரு, நீ விடுதலை ஆயிரணும். எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக விடுதலை ஆனால் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயத்த பண்ண முடியும். அப்போ தான் உருவ வழிபாடுங்கிறது என்ன நீ வச்சுருந்தா கூட உருவ வழிபாடு தான். என்ன நீ வணங்குனா கூட அப்புறம் நான் என்ன உருவம் இல்லாமல் என்ன இருக்கும்? இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? உடலற்றவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடல் இருக்குது, நான் எதை பார்க்குறேன்னா காட்டுறதப்பா பார்ப்பேன்ட்டேன். நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். மனமற்றவர் அப்படின்னா மனம் இருக்குயா, நான் மனமால வாழலையான்ட்டேன். மனம் இருந்துச்சுன்னா நேரம் நான் 4 போதனைகளை கொடுத்து மந்திரத்தை காலையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் வாட்டில் கல் உடச்சிட்டு கிடங்க அப்படின்றோம். அந்த மாதிரிலாம் இந்த விடுதலை ஆகணுங்கிறதுக்காக மனமற்றவர்னா. உணர்வற்றவர்னா இந்த மூளை பிரெயின் சிந்தனை இருக்குல்ல, அதுலேருந்து உணர்வற்று போய் நான் அப்படியே ஏகனாக அநேகனாக அப்படியே அமைதியாக அப்படியே அமர்ந்தே கிடக்கிறேன். கை கால் எல்லாம் நடக்குது, எல்லாம் போகுது. ஆனால் உள்ள ஒருத்தன் உட்காந்தே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? உள்ள ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எனக்குள்ள ஒரு மூளைன்னு சொல்றாங்க பாருங்க, பிரெயின். அவன் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவன் அப்படியே உட்காந்தே இருக்கிறான். நான் பாட்டில் அந்த கை கால் அங்கங்க போகுது, இவன் போக மாட்டான், அப்படியே தான் இருக்கிறான். எந்த ரியாக்ட் பண்ண மாட்டான். அந்த செயலை தான் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்னு கொடுத்தார். இது ஒரு மந்திரமா வச்சுக்கிட்டு வயலின் வாசிச்சுட்டே கிடக்கக்கூடாது. இது ஒரு நாள் நீரையும் தூக்கி எறிஞ்சிடணும். புரியுதுங்களா? இதுதான் இதோடைய உண்மையான விஷயம். மெயினா என் புகைப்படத்தை தூக்கி போட்டுறணும். இதை தூக்கிக்கிட்டே போனா இதுக்கு யார் விடுதலை வாங்கி தருது? இன்னொருத்தன் அவதாரம், இன்னொருத்தன் வரணும். எவனாவது வந்து ஏப்பா இதை தூக்கிட்டே அலையிறீங்க, இதை கீழே போடுங்கப்பா அப்படின்னு. இதே தான் ராமலிங்க சாமி சொல்றாரு. நீங்க வந்து சாமின்னு மீண்டும் நான் சொல்லக்கூடாது, என்ன பண்ற, உங்களுக்கு சொல்லணும். அது இதையும் எடுக்காதீங்க, இதையும் பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. இதோட உண்மை வந்து இதுதான். ஒரு நாள் நீங்க நிச்சயமா பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல தியானம் பிறந்துச்சுன்னா நான் சொன்னதுங்கிறத தாண்டி நீங்க அப்படிதான் வாழ்வீங்க, அப்படிதான் வாழ முடியும். இந்த பிரபஞ்சம் நேச்சர்ல எந்த உருவத்தையும் வணங்க விடாதுங்க. உண்மையான தியானம் பண்றவன் தன்னையும் வணங்க மாட்டான், எவனையும் வணங்க மாட்டாங்க, வணங்கவே மாட்டாங்க. நீங்க அவனை நீ கட்டி போட்டு வணங்க வச்சா கூட அவன் வணங்க மாட்டான். அவனுக்குதான் விஷயம். அவன் குருவை கூட அவன் வணங்க மாட்டான். அது என்னன்னா அவன் அந்த சுவாசத்துக்குள்ளேயே உள்ள ஒடுங்கி அது உள்ளேயே சமர்ப்பணமா அப்படி நின்னுக்கும். அவன் வணங்குறது எதுன்னு கேட்டீங்களா, இரு சுவாசத்தையும் அப்படியே உள்ள ஒடுக்கி அப்படியே மௌனமா அப்படியே நிற்பான். அதான் வணங்குது. இந்த இப்படி போட்டு தாக்கிடக்கூடாது, அது வணங்குதல் இல்லை. நம்ம வந்து தெரியாம இருக்கிறோம், ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, மரியாதை நிமித்தமா நம்ம வணங்குறதுக்கு தயாராகிறோம். இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா இது ஒரு பழக்கத்தில் இருக்கிற பெரிய நோய். நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த நோயிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும். விவேகானந்தர்கிட்ட அவங்க அம்மா வந்து கிருஷ்ணர் தப்பா கடவுள்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கஷ்டம் வரும்போது ஏன் கிருஷ்ணன் வரலன்னு கேள்வி கேட்டார். எங்கே கிருஷ்ணன் அப்படின்னு கேள்வி கேட்டார்.
இந்த சிலையிலேருந்து கிருஷ்ணர் இருக்காரா, சிலைக்கு உள்ள இருக்காரா, வெளியில இருக்காரான்னு அடுத்த கேள்வி கேட்டார். ஒரு காலத்துல என்ன ஆகி போச்சுன்னா, விவேகானந்தரை கண்டுட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க கொல்கத்தா. ஏன்னா இவர் கேட்கறதே கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டுட்டு அலையிறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம போனதான் ராமகிருஷ்ணர் மட்டும்தான் அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்தார். விளக்கத்தை கொடுத்தாருன்னா விளக்கமா கொடுக்கல. அதை கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீ விசாரணை பண்ண போற, நீ வாதாட போற, நீ ஒரு நல்ல வக்கீல். உங்க அப்பா ஒரு நல்ல வக்கீல் கிடையாது, அவர் தான் கொல்கத்தாலே பெரிய வக்கீல. ஆனா அது வக்கீல் தொழில் இல்ல, நீ விசாரணை பண்ணிட்டு இருக்க பாரு, இதுதான் வக்கீல் தொழில் அப்படின்ட்டு. அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு நான் ஒண்ணு காட்டுறேன்ப்பா, அந்த பாதையில தேடு அப்படின்னு 4 தட்டு தட்டினாரு. தட்டும்போது அவருக்குள்ள தெரிஞ்சிச்சு. அப்ப உள்ள அவருக்குள்ள இருந்து என்ன வடிவம், கடவுள்னா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. கடைசியா விவேகானந்தர் என்ன பார்த்துட்டு போனாரு, கடவுள்னே ஒண்ணு இல்லைன்னு பார்த்துட்டு போனாரு. இதுதான் ஹைலைட். அது எல்லாமே ஒரு அலைவரிசை தான். அதை நல்லா நீங்க பார்த்துக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையையும் விசாரணை பண்ணணும். இந்த ஒரு 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 வடிவத்துக்குள்ள இப்ப நம்மள மாதிரி ஆளுங்க ஒரு நீதிபதியா இருக்கிறோம். நீங்க வாதிடுறீங்க, 2 வாதத்தையும் நம்ம கேட்டுட்டு கடைசியா தீர்ப்பு நான் சொல்லணும். ஆனா என்ன துரதிர்ஷ்டம், 525 வகுப்பு முடிச்சிருக்கேன், எந்த தீர்ப்புமே நான் சொல்றதுக்குள்ள அவங்களே தீர்ப்பை சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க வரும்போதே நீங்க இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணும், வீட்டுல ரொம்ப வருமங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்க, அப்புறம் அதை பண்ணிருங்க, அப்புறம் இதை நீங்க செஞ்சிருங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்களே ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு பூவை கொண்டாந்து நீங்களே என் தலையில போட்டு ஆசீர்வாதம் பண்ணிருங்க. அது ஏதோ அவங்க என்னன்னா, தீர்ப்பு நீங்க எழுதவே கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நிர்பந்தம் 525 வகுப்புலையும் ஏற்பட்டிருக்கு. அப்ப ஒரு நீதிபதி தீர்ப்பை வழங்க முடியல, புரியுதுங்களா? அப்ப அவருடைய என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்த கிடைச்சும் யார்ட்டையும் கொடுக்க முடியலையே. உண்மையிலேயே எமோஷன் ஆகி நல்லா கண் கலங்குனது என்னன்னா, அது உண்மையான ஒரு விஷயத்த கொடுக்க முடியலையே, ஏமாத்த சொல்றாங்களே என்ன போய். எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளைங்களை போய் ஏமாத்த முடியும்? பருப்பு சாதம் வேணும்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு போய் நான் என்ன பண்ண முடியும்? நான் சாதத்தையே விட்டு ஒழிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்ட வந்தவன் நான். பருப்பு சாதத்துக்கு வேணும்னு ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தா அதை நான் பருப்பு சாதத்தை கொடுத்துடலாம். ஆனா அது கரெக்டான விஷயம் இல்லையே. அப்ப அப்படியே 525 வகுப்புலையும் அழுதுகிட்டு தான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி வந்தேன். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தது என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியலன்னு. இங்க என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தெரியும் அப்படின்னு. ஆனா கன்ஃபார்மா நீங்களும் அந்த பருப்பு சாதம் கேட்க மாட்டீங்க, கல்கட்டு சாதம் கேட்பீங்க. ஏதோ ஒண்ணு கேட்டுதானே ஆவீங்க, விட மாட்டீங்கல்ல. ஏன்னா எப்பயோ தப்பிச்சு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் எப்படி விட முடியும்? அவர்கிட்ட ஏதாவது நம்ம பேசிதானே ஆகணும், சொல்லிதானே ஆகணும். அப்புறம் உங்களுக்குள்ள பூ பூத்திருக்கும் ஒரு தியானம், அந்த பூ பூத்திருக்கிறத பத்தி நீங்க விவாதிச்சு அந்த தோட்டத்தை பத்தி என்னன்னா அதையும் வேற கேட்டுருவீங்க. அதை இயல்பா நீங்க கடங்க, நான் சுவாசமா உங்களை நான் வழி நடத்துறேன் அப்படின்னா நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க தனியா உங்ககிட்ட சொல்லணும், நீங்க அதை கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு உடனே ஒரு விளக்கத்தை கொடுத்து, எங்க நரம்பெல்லாம் தூங்குதா, எந்திரிச்சிச்சா, என்ன மாதிரி வேலை செய்யுது, எங்க சக்கரம்லாம் எப்படி போகுது வருது, அந்த காடை பார்த்துட முடியுமா, இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆயிடலாமா அப்படின்லாம் நீங்க கேட்டு ஒரு மாதிரி விஷயம் நான் சொன்னாதான் நீங்க திருப்தி அடைவீங்க. இல்லைன்னா போகும்போதே உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவீங்க, என்ன ஒரு ஓகே தான், பார்க்கலாம் அடுத்தது என்னன்னு தெரியல, இன்னும் இந்தியாவிலேருந்து எந்த குருமார் வருவாங்கன்னு தெரியல, இவரும் ஓகே, இவரை வச்சுக்குவோம், லைன்ல வச்சுக்குவோம், 17ல் 18 தூக்கி போட்டுக்குவோம், இவரை வச்சுக்குவோம், பரவாயில்ல, இது கொஞ்சம் ஏதோ இயல்பா பேசு. ஆனா இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம்ல ஒண்ணு, ஏன் இந்த குருவெல்லாம் இதை காட்டி கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது. அதுல உண்மையான சுவாரஸ்யம் என்னன்னா, காட்டி கொடுக்கறதுன்னு இல்லை, பக்குவப்படுத்துறதும்பாங்க. அந்த ஒரு கிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வளர்க்குற முறைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குரு கிட்ட என்னன்னா, இப்ப செல்ஃபா வளர்ப்பா, நான் உன்னை வளர்க்குறேன், ஆனா நான் தான் வளர்த்தேங்கிறதே உனக்கு தெரியறதுக்கே 40 ஆண்டு ஆகுங்கிறாங்க. என்ன ஒருத்தர் வளர்த்தாங்க, இந்த பிரபஞ்சம் எனக்கு தெரியறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு என்ன யாரு வளர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே தியானத்தை. புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, செல்ஃபா வளரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வளர்த்துருக்கிறேன்னு இருக்குல்ல, அப்புறம் அவரை வணங்க போனா அவரை வணங்க முடியல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீதாப்பா நானுங்கிறாரு, நீ நானும் ஒண்ணுதாப்பா அப்படிங்கிறாரு. என்ன நீதாப்பா நானு, நான் தாப்பா நீ அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க எல்லா பயன்பாட்டிலையும் இருக்கிற கிறிஸ்துவத்தை எடுத்துட்டு படிங்க, இஸ்லாத்தை எடுத்துட்டு படிங்க, இந்து முறைகள் இருக்கிறத எடுத்து படிங்க. எல்லாத்துலயும் ஒரு கல்கி அவதாரத்துல ஒருத்தன் வருவான், களி முத்தும் போது ஒருத்தன் வருவான்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஒருத்தன் வருவான், ஆனா மனுஷனா வரமாட்டான், கடவுளா வரமாட்டான், அலைவரிசையா வருவான். ஒருத்தர் உடல்ல இருந்து ஒரு வாரம் கூட ஒரு அலைவரிசை வேலை செய்யும்.
இப்போ ஒருத்தன் தியானத்துல நீங்க உயர்ந்துட்டீங்கன்னு உங்க அலைவரிசைக்குள்ளேயே ஒரு கர்த்தருடைய அலைவரிசை இருக்கலாம். அது அலைவரிசை தான். ஒரு வாரம் கழிச்சு இஸ்லாமியரோட அலைவரிசை இருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு இந்துவோட அலைவரிசை இருக்கலாம். ஆனா நகரம் முழுக்க எங்க அந்த அலைவரிசை தேவைப்படுதோ அதை நீங்க பரப்பிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்படிதான் ஞானிகள் தோண்டி இருக்கிறாங்க, இப்படிதான் வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்கள அப்படி பார்க்க நம்மளால முடியல, அதை கனெக்ட் பண்ணிக்க முடியல. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப கர்த்தர் தனியா இல்ல, ஒருத்தருக்குள்ளதான் இருக்கிறாரு. ராமலிங்க சாமி தனியா இல்ல. இந்த மாதிரி ஒருத்தர் தயாராகிட்டாருன்னா இவருக்குள்ள வந்து போற இடமா வச்சுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து போறதுக்கு இடம் தகுதியானதா இருக்கணுங்கிறாங்க. அதுக்குதான் உடலை ரெடி பண்ணு, உடலை பக்குவப்படுத்து, உடலை தயார்படுத்து. பேர் ஆற்றலுக்குரியவன், பேர் அலைவரிசைக்குரியவன், பேர் தத்துவத்துக்குரியவன், பேர் வடிவத்துக்குரியவன். மத போதகர் அல்ல, ஜாதி சங்க தலைவர் அல்ல, நான் இந்த மதத்துக்குரிய கடவுளும் அல்ல. ஒரு அலைவரிசை. நான் உனக்குள்ளே வந்து போவதற்கு உன் இடத்தை கரெக்டா வச்சுக்க. அப்ப என்னுடைய வீடு, என்னுடைய விஷயம் அந்த 14 ஆண்டுகள்ல சரியாக்கப்பட்டது உடல். அப்ப 10 பேர் வந்து போறான். இப்ப நீங்க என்ன பார்க்க எப்படி வர்றீங்களோ அந்த மாதிரி உள்முகமாக, காற்றாக, ஒளியாக, அலைவரிசையாக பல்வேறு டிவைன்ல பல்வேறுபட்டது. நீல நிறம், ஆரஞ்சு நிறம், வெள்ளை நிறம், பிளாக் நிறம், இதெல்லாம் நான் பல்வேறுபட்ட ஒவ்வொரு நாட்களையும் அணுக்களாக பார்க்கிறேன். நான் நிறைய நாட்கள் மலையில நனைகிறேன், இந்த மலையில இல்ல. பிரபஞ்சத்திலிருந்து கொட்டப்படுற அந்த மலையில இல்ல, இது தனியாக பிரபஞ்சத்திலிருந்து வெள்ளை துளிகளாக கம்பி கம்பியாக கொட்டுது. அந்த மாதிரி மலை துளிகள்ல நான் நினைக்கிறேன், அலைவரிசை என்ற மலை துளிக்குள்ள நினைக்கிறேன். ஆனா ஒரு இடத்துல கூட அது நனைந்ததுக்கான விஷயமே இல்லை. உள்ளுகுது, என்னுடைய உடலோ என்னோட தோலோ நனைய மாட்டுது. இதான் விஷயம். இந்த ஒயிட் உடை நீங்க எல்லாம் வெள்ளை அணிஞ்சிட்டுன்னா ஒரு வெள்ளை அணு துவல்கள் உங்க தலையில பொழியிற நாள் வரும். வந்துச்சுன்னா உன் மூளை சாகாது. அதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. இந்த மூளைக்கு டெத்து கிடையாது, டெத்தே கிடையாது. இந்த பிரெயின், அந்த பிரெயின் என்ன அப்படின்னா உன்னுடைய பிரெயின்ல தான் ஞாபக சக்தி இருக்கிறது. நீ யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஞாபக சக்தி இருக்கு. தியானத்துல இந்த பிரபஞ்சத்தை நீ அறியணும்னா எதை வச்சு அறிய முடியும்? ஞாபக சக்தியை வைத்து. நான் இந்த ஊருக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், இந்த ஊர் எனக்கு தெரிந்தது, இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரியுதுன்னா எதுல இருந்து அறிந்தேன்? என்னுடைய ஞாபக சக்தி. முன்னாடியே அறியல, ஞாபக சக்தி இல்ல. நான் அறிந்ததெல்லாம் யாரு? எங்க அப்பா, எங்க அம்மா, எனக்கு இருக்கிற ரிலேட்டட், இவங்களதான் அறிஞ்சேன். அப்ப தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆனிச்சு? எனக்கு ஞாபக சக்தி பன்மடங்கு பெருகுனுச்சு. அது பன்மடங்கு எப்படி? காற்றா அலைவரிசையா உள்ள வந்து அது வாகிக்கும் போது எனக்குள்ளே தெரியுது, இந்த இடம் நாம வந்த இடம். இந்த வந்திருக்கான் ஒரு மாணவன். இவர் மாணவர் கிடையாது, ஆல்ரெடி நம்மளோட இருந்த பையன். இன்னைக்கு யாருன்னே தெரியாம இவன் வந்து ஆப்பிள தூக்கிட்டு வந்து நிக்கிறான். படுபாவி, ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பிளையும் வாங்கிட்டு நான் கொஞ்சம் நாளைக்கு ஆப்பிள சொரிஞ்சுக்கிட்டே நிற்பேன். அவனுக்கு தெரியாது, ஏதோ மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதோ விசேஷமா ஆப்பிள் ரெடி பண்ணி கொடுப்பாரு மாதிரி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறமா தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆப்பிள் வாங்குற காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாம உனக்கு வீட்டிலேயே ஏதாவது அரிசி கிசி வாங்கி சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆப்பிள் திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார் போது இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது இருக்கும். அதே தான் விஷயம். உங்களுக்குள்ள அந்த அலைவரிசை கிடைக்கப்படும், அந்த ஞாபக சக்தி கிடைக்கப்படும். அந்த ஞாபக சக்தி கிடைச்சிச்சுன்னா இந்த வகுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க. சத்தியமா தூங்க மாட்டீங்க. புரியுங்களா? சத்தியமா தூங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க 100% நீங்க ஃப்ரெஷ்ஷான ஆள் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன ஒரு பிரபஞ்சத்தோடைய பிள்ளைகள் தான் நீங்க. 100%. நீங்க ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள நீங்க இறைவனை நோக்கி எல்லாம் வரலங்க. நீங்க இறைவனுடைய பிள்ளைதான். இன்னும் ஓப்பனா சொல்ல போனா இறைவனே நீங்க தான். தெரியாம தான் சுத்திக்கிட்டு கிடக்குறீங்க. மண்டையில 4 தட்டி தட்டி உங்களுக்கு ஒரு செயல் கிடைச்சிச்சுன்னா நீங்க உங்களுக்குள்ளே தெரிஞ்சு போயிடும். அந்த இறைவன்கிற பெயரை கூட எது பயன்படுத்துறேன்னா கொஞ்சம் உயர்ந்த சொல், அதுக்காக தான் பயன்படுத்துறேன். அது வந்து இதுதான் ஒரு வடிவம். அப்போ ஒரு குருவை எதுக்கு சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறாங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் என்னன்னா, நீ போய் சந்திப்பா, ஒரு நாள் உன்னுடைய அலைவரிசையிலேருந்து அவங்க ஞாபக சக்தி வரட்டும், என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் விடுதலை ஆவாங்க. எதுலேருந்து விடுதலை ஆவாங்க? பூரி கிழங்கு, இந்த குருமா, கறி, மீன், இதெல்லாம் தானா எது வேணும் எது வேண்டாங்கிறது எல்லாத்துலேருந்து விடுதலை ஆவாங்க. அப்ப ஒரு பியூர் என்ன, ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள பாருங்க, ஒரு மெட்டல் கிடையாது உடல்ல. அப்ப ஒருத்தன் பிறந்த மெனியோட உட்காந்துருக்கிறான் தியானத்தில். பிறந்த மெனியோட அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். காரணம், எல்லாத்திலிருந்து விடுதலை ஆனவன்கிறதுக்கு அதுதான் நிர்வாண நிலை. எல்லாத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். ஆனா பேரானந்தமா இருக்கான், உலகத்திலே பெரிய ஆனந்தமா இருக்கிறான்.
அப்ப உங்களால ஒரு சின்ன தங்கத்திலிருந்து விடுதலை ஆக முடியல. நீங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க போட்டிருக்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கிற அந்த அணு துகள்கள்ல இருந்து கீழே விழப்படுற செதறி போன அந்த மண்ணுக்குள்ள இருந்து விளையப்படுகிற பொருள் தாங்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம். நீங்க என்னமோ ஒரு விசேஷமான அது ஒரு பொருள், அது எவனோ ஒருத்தன் பொருளுங்கிறீங்க. அவனே சொல்றான் தங்கமே நான் தாங்கிறான், வைரமே நான் தாங்கிறான். இதுதான் அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடியது. அங்க இருக்கிற டீசல், இங்க இருக்கிற பெட்ரோல், இங்க இருக்கிற எல்லாமே அலைவரிசையிலேருந்து கிடைக்கப்படுறதுதான். இந்த மலை தொடர்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது மலை தொடர்கள்லாம் அந்த அணுக்கள் அப்படியே விழுகுதுங்க. விழுந்து உள்ள போய் அந்த மலை தொடர்களுக்குள்ள அது உள்ள அப்படியே ஈர்த்து வச்சுக்குது மலை. அப்போ அங்க மலை தொடர்களுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி மலை, நான் போன சதுரகிரி மலை, நான் போன இமாச்சல் மலை, இதெல்லாம் அங்க எவனும் நான் பார்க்கலங்க, அலைவரிசையை பார்க்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா அப்படி ஒரு ஈர்க்குது, அப்படி ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பரவசத்துல தன்னை அப்படியே மறக்க வைக்கிறது இருக்குல்ல. ஒரு செகண்ட்ல தியானம் வருது, வித்தின் செகண்ட்ல அப்படியே உட்கார்ந்தோன்னா அப்படியே தன்னை மறக்கிறோம். அது எப்படி மறக்குன்னா சுவாசம் போய் அப்படியே அழகா ஒடுங்குது, இல்லைன்னா சுவாசம் அப்படியே கிளம்பி வர்றத ஒரு புல்லாங்குழல் இசைத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுவாசம் அப்படியே அழகா போய் அந்த பாம்போட நளினத்தை, அதுக்கு தான் சொன்னாங்க பாம்புங்கிறது எதுக்கு வடிவத்தானா அதுல ஒரு நளினம் இருக்கு, அது அப்படியே மூவ் பண்ணி போகல. அதை நீங்க விஷமுள்ள பொருள்னு பார்த்து தான் நீங்க ரசிக்கிறத விட்டுட்டீங்க. அதோடைய இப்படி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்னு இப்ப வளைஞ்சு போகுது இல்ல, அதுல ஒரு நளினம் இருக்குங்கிறாங்க. அந்த காற்று அந்த மாதிரி நளினமா வளையுமா, இப்படி இப்படி திரும்பி இப்படி போகும்போது அந்த நளினத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இதுதான் சங்கீதத்துக்குள்ள தியாகராஜர் என்றவர் திருவையாறுல பிறந்தார்ல, கர்நாடகா சங்கீதத்தை தோற்று வைத்தார்ல, இந்த நாகத்தோட வடிவத்திலிருந்து தான் இந்த இசையோட வடிவம் பிறந்தது, இந்த காற்றோட இதிலிருந்து தான் வடிவம் பிறந்தது. அதுதான் அவருடைய விஷயம். அந்த லயம், அந்த சங்கதி எங்க நிறுத்தி இப்படி வள அப்படின்னாங்க. இதுல இருந்து தான் நதி பிறந்தது. ஒரு ஆறு இருக்கு பாருங்க, ஆறு ஒன்னா ஒரே நீட்டா ஓடாது, ஒரு இடத்துல வளையும், ஒரு இடத்துல இப்படி போகும், ஒரு இடத்துல இப்படி போகும். அதே மாதிரி உங்களுக்குள்ள காற்று நடக்கும். அந்த காற்றோட அந்த நளினத்துல நீங்க மெய் சிலுத்து போயிருவீங்க. இந்த மாதிரி இமாச்சல்ல நிறைய இடங்கள்ல அந்த மெய் சிலுத்து போனதுக்கு காரணம் என்னன்னா அந்த அலைவரிசை மனதை வேலை செய்ய விடாம பண்ணிவிடுச்சு, பிரெயினை வேலை செய்ய விடாம பண்ணிடுச்சு. அப்ப விறகு கட்ட மாதிரி உட்காந்துருக்கேன், கல்லு மாதிரி. அந்த கல் இருக்குல்ல, மலை தொடர் இருக்குல்ல, அதுவும் நானும் ஒரே மாதிரி இருக்கணும். அதான் நான் அதுவாக போனேன், நான் அந்த காற்றாக மாறி போனேன். அங்க நானே இல்லை. நீங்க உத்தரகாண்ட்ல இருக்கிற மகாவதர் பாபாவோட குகையில அந்த மாதிரி இடங்கள் நிறைய தொடர்கள்ல நான் போய் நிறைய எனக்குள்ள இருக்கும்போது என்னன்னு கண்டுபிடிச்சேன்னா, அந்த மலை தொடர்கள் எப்படி இருக்கோ, அந்த கல் எப்படி அசையாம இருக்கோ அதே மாதிரி தான் நான் அசையாம இருந்தேன். அங்க சக்தி கித்தி பக்தி எல்லாம் நான் பார்க்கல. அந்த கல் அசையாம அப்படியே ஒரு அலைவரிசையாகவே இருக்கு. அப்படியே அதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள ஒரு கல்லு மாதிரியே கிடக்க, தூக்கி போட்டா ஒரு கல் எப்படி கிடக்கும் அந்த மாதிரி தான் வடி. அப்போ ஒரு தியானம் ஒருத்தருக்குள்ள, அப்ப அந்த அலைவரிசை உங்களுக்குள்ள இருந்து வரணும், கிடைக்கணும். அதை கிடைக்கிறதுக்கு நீங்க பிரபஞ்சத்திலிருந்து தேடி அலைஞ்சு பிக்னிக் மாதிரி இந்தியா மாதிரி நகரத்துல குருவை பார்த்துட்டு 25-30 கோயிலை நான் பேசி வச்சிருக்க கோயில இருந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க போய் திருச்செந்தூர் போறேன், மீனாட்சியை பார்க்குறேன், கன்னியாகுமரிக்கு போறேன்னு இப்படியே ஒரு ட்ரிப் அடிச்சு சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு திருப்பி ஒடியாந்துடுறீங்க. இது என்னன்னா இதுக்குள்ள இருந்து அலைவரிசையை பெற்ற முடியுமா, கைப்பற்ற முடியுமா? சாக்கு எடுத்துட்டு போய் இதெல்லாம் புதையல் எடுக்கிறதா? 15 நாள் இந்தியாவில் போய் அள்ளிட்டு முடியாந்துருவோம். இது என்ன புதையலா அது? அப்ப என்ன சொல்றான்னா, தினந்தோறும் உன்னுடைய மாணவர்களை சந்திச்சுக்கிட்டே இரு. அப்ப நேரடியா சந்திக்க முடியாது, ஏன்னா அவன் ஓடி போயிடுவான், கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு வேணும்னு வேலைக்கு ஓடி போயிடுவான், வரமாட்டான். ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ஃப்ரீ அப்படின்ட்டுவான், இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்காக லீவ் போடுவேன், மற்ற நாள் தான் வரமாட்டேன் குருநாதா, நீ தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய உணர்வுகள் உங்களுக்கு புரியலையான்ட்டு ஓடிடுவான். அப்ப என்னன்னா சூட்சமத்தில் அவனோட தொடர்பு இரு, காற்றாக தொடர்புல இரு. தினந்தோறும் ஒரு அலைவரிசையை கொடுத்து அவனை மாத்து, அவனை நுட்பமா மாத்து. ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி செதுக்க அவனை. பல ஆண்டுகள் ஆகும், பல வடிவத்தில் ஆகும். அதுக்குள்ள அவன் எல்லா சோறையும் தின்னுட்டு அவன் வாழ்க்கையை அனுபவிக்கட்டும், விடு. ஒரு நாள் அவனே இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் குப்பை மாயைன்னு அவனே தூக்கி போடுவான். இங்க வந்திருக்க ஞானத்துக்குள்ள எவனா இருந்தாலும் சரி, நானும் உட்பட எல்லா பொருளையும் எவனும் வைக்க சொல்லி நான் வைக்கல, தூக்கி எறியப்பட்டுச்சு. எனக்குள்ள இருந்து கீழே விழுந்துச்சுங்க. உத்திராட்சை 2-3 உத்திராட்சை போட்டிருந்தா எல்லாம் அனைத்தும் சப்சாடா எல்லாமே புடுங்கி எறியப்பட்டது, தானா விழுந்துருச்சு. எனக்குள்ள இருந்து அப்படி ஒரு மாற்றத்தை, அந்த வடிவத்தை நான் பார்த்தேன். அப்ப
உங்களுக்குள்ள இருக்கிற பொருள், உங்களுக்குள்ள இருக்கிற உணவு, உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை, உங்களுக்குள்ள இருக்கிற காதல், அன்பு, கருணை, இந்த உடையுடைய செயல், இந்த டிசைன், இந்த வடிவம், கண்ணாடியை பார்க்க கண்ணாடியே மறந்து போயிருவீங்க பாஸ். நீங்களே கண்ணாடியா மாறி போயிருவீங்க. அவ்வளவுதான். கண்ணாடியை பார்க்கறது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தியானம் பண்ண பண்ண அவனே கண்ணாடியா மாறி போயிடுவான். கண்ணாடியை பார்க்க மாட்டான். அவ்வளவுதான் இதோடைய உண்மை தத்துவம். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா அவனே இந்த பொருள் எல்லாம் விட்டுருவான். அப்ப விட மாட்டான். அது ரொம்ப தாமதமாகும். தொடர்ந்து சந்தி, தொடர்ந்து பாரு. அப்ப தொடர்ந்து பாரு, தொடர்ந்து சந்தி, தொடர்ந்து இந்த வாய்ப்பை உருவாக்கு, இந்த டிராவலை உருவாக்கு, இந்த பயணத்தை உருவாக்கு. அப்படிங்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து பார்க்க நம்ம முயற்சி பண்ணும்போது இங்க இருக்கிற மாணவர்களுக்குள்ள அது மதமாகவோ, அது குருவாகவோ, அது போதனையாகவோ, அது பக்தியாக போகும்போது இந்த பப்ளிக்ல இருக்கிற மக்கள்கிட்ட உணர முடியல. நீங்களும் கனெக்ட் ஆக மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு அதிசய குரு வர்றாரு, அவர்கிட்ட போனா நம்ம வாழ்க்கை மாறிடுங்கிறது தான் இருக்கு. இந்த அதிசய குரு என்னன்னா ஞாபக சக்தியை மறந்து வாழ்ந்து கொண்டு கோமாவில் இருக்கிற நீ ஒரு பியூர் கோமா பேஷண்ட். 500 கோடி ரூபாய்க்கு சொத்துக்காரனா நீ இருந்தாலும் நீ கோமாவில் தான் இருக்கிற. உனக்கு ஏதாவது ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்காக தான் என்ன மாதிரி ஒருத்தனை தூக்கியாந்து கொடுக்குறான், போடுறான். எங்க எல்லாத்தையும் திறந்த ஒருத்தன் இந்த மக்களை சந்திக்கிறது ஏன் சந்திக்கணும்? அவன் எல்லாத்துலயும் விடுதலையானவன் ஒருத்தன் எதுக்குங்க சந்திக்கணும் உங்களை? இங்க இருக்கிற நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற நிறைய குருமார்கள் மக்களை சந்திக்கும் போது, மாணவர்களை சந்திக்கும் போது அந்த புகழ்ல நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? திட்டமிடுறான். அங்கேருந்து வரும்போதே கும்பிடுறாங்கிறான், பூவை போடுறாங்கிறான், மாலையை போடுறாங்கிறான், அங்கேருந்து மூலத்தை வச்சு அடிச்சு காதை கிளிங்கிறான், வரவேற்பை பண்ணுங்கிறான், அதை பண்ணுங்கிறான். இதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகணுங்கிறது தான் ஒரு குருவோட திட்டம், ஒரு நோக்கம். அப்ப இந்த சந்திப்பு எதுக்குன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு அலைவரிசை வருது. உடலை கடந்தவனா நீ இருக்கிற இந்த காற்று அவங்க வாழ்நாள்ல பார்க்க முடியாது. இது பியூரா சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்குள்ள சுவாசிக்கப்படுகிற காற்றை, இது காற்றல்ல, இது அலைவரிசை. இந்த அலைவரிசைய நீ எந்த ஊர்ல போய் கேப்சர் பண்ண முடியாது. அதை எளிதா உனக்குள்ள எப்படியாவது அதை கடத்த முடியாது. அதுக்குள்ளேயே சவால் இருக்கு. எனக்கு என்னன்னா சுவாசத்தை சுவாசிச்சிடலாம், அலைவரிசையை சுவாசிக்கிறதுல கஷ்டம் இருக்கு. இந்த தியானத்துல எல்லாரையும் மாற்ற முடியாம ஒவ்வொரு குருமார்களுக்கும் போனது என்னன்னா சுவாசம் ஈஸியா நீ இயல்பா நீ சுவாசிக்கல, அதுவா நடக்குது. ஆனா இந்த அலைவரிசை அதுவா நடக்காது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெடி பண்ணும். அதுக்காக தான் முதல்ல ஒரு குரு கிட்ட தீட்சை அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு வந்துச்சுன்னா அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட உஷ்ணம், அதான் அந்த அலைவரிசை, அதான் நெருப்பும்பாங்க. சிவனை நெருப்புங்கிறதோ இந்த பிரபஞ்சத்தை நெருப்புங்கிறதோ ஒரு உஷ்ணத்தை குரு கிட்டே இருந்து வாங்குது. அப்ப ஒரு குரு என்ன சொல்றாருன்னா இந்த உஷ்ணத்தை தீட்சைங்கிறதுக்கு உனக்கு நான் கையிலேருந்தோ கண்ணிலேருந்தோ கொடுக்கறதோட என்ன நான் அமர்ந்திருந்தே உனக்கு இந்த பகுதியை நான் நிறைச்சிட்டு போயிட முடியும். ஒரே நேரத்துல 1,00,000 பேர்த்துக்கு என்னுடைய உஷ்ணத்தை அளிக்க முடியுங்கிற மேனுவலா கை காலை வச்சு ஏக்காமே இயல்பா உட்கார்ந்து கொடுத்துட முடியுங்கிற. ஆனா இத உள்ள செலுத்துறதுல உள்ள போய் அது வேலை செய்யறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குமா, சவாலா இருக்குமா. இப்ப நிறைய பேருக்குள்ள உள்ள ஒரு தியானம் வந்துடும், அது தக்க வச்சுக்க முடியல. அந்த உஷ்ணத்தை அவங்களால தக்க வைக்க முடியல. இப்ப என்னன்னா இந்த உஷ்ணத்தோட அவங்களால பயணிக்க முடியல. இப்ப இந்த உஷ்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவியா இணையும் போதும் பயப்படுறாங்க. இப்ப நம்ம இணையறதுனால தியானம் ஓடி பெறுமோ? இதோடைய வாழ்க்கை முறை வேற, இறைவனுடைய தத்துவம் வேற. இப்ப இறைவனுடைய தத்துவத்துக்கும் புருஷ பொண்டாட்டி வாழ்க்கையிலும் முரண் இருக்கு. கடவுள் அணையணும்னா இது ஒரு தப்பான விஷயமா இருக்கு. இப்ப கணவன் மனைவி வாழ்க்கையே நிறைய பேருக்கு தவறுங்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு இருட்டுல ஏதோ தனியா ஒரு அறையில நடக்கிற ஒரு செயல் மாதிரி பார்க்கிறாங்க. அந்த கனெக்டும் இல்லை. அப்புறம் அவங்க சாப்பாடுற முறைகள் எல்லாத்தையும் என்ன பாக்குறாங்கன்னா கறிமீன் சாப்பிட்டா கடவுள் வரமாட்டாரு அப்படிங்கிற அந்த கோட்பாடுக்குள்ளே இருக்கு. அப்புறம் அவங்க நல்லா குளிச்சுட்டு நல்ல உடை அணிந்து ஒரு பூவையோ ஒரு விளக்கையோ எடுத்துட்டு போனாதான் கடவுள் நம்மளை ஏற்றுக்குவாருங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு குழப்பம்தான், ஒரு விதமான குழப்பம்தான். அப்போ ஒருத்தருக்குள்ள அந்த அலைவரிசையை தக்க வைக்கிறதுல ரொம்ப கடினம். ஒரு குரு கொடுத்த அலைவரிசையை வச்சுக்கவே மாட்டுறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு குரு ஒரு மேன்மையான அலைவரிசையை கொடுத்துட்டு அவர் அப்படியே வெளியில போறாரு. போகும்போது சொல்லிட்டு போறாரு உள்ளுக்குள்ளேயே, நான் 10 ஆண்டுகள் கழிச்சு வரும்போது இவனை பார்ப்பேன், ஆனா இவன் வேற மாதிரி வளர்ந்து இருப்பான் அப்படின்னு போறாரு. ஆனா அவருக்குள்ளே என்னன்னா இவன் வளர்றது அவ்வளவு சாமானியம் கிடையாது. பல்வேறுபட்ட பஞ்சபூதத்தால் இவனுக்கு ஆபத்து வரும். மழையால் பாதிக்கப்படுவான், வெயிலால் பாதிக்கப்படுவான், நிலத்தால் பாதிக்கப்படுவான், ஆகாயத்தால் பாதிக்கப்படுவான், நெருப்பால் பாதிக்கப்படுவான், இதை தாண்டி சில மனிதர்களாலும் பாதிக்கப்படுவான் அப்படின்ட்டு அவர் உள்ளுக்குள்ள நினைச்சு இதையும் தாண்டி என்னுடைய அலைவரிசை அவனை காப்பாற்றும், என்ன செய்யறான்னு பார்க்கலான்ட்டு போயிடுறாரு. இப்ப
பெரிய சவால், பெரிய சவால் இருக்கு. இந்த சவால்ல தக்க வச்சவன் ஞானி ஆகுறான், தக்க வைக்க முடியாதவன் சாமியார் ஆயிடுறான், இல்லைன்னா பக்தன் ஆயிடுறான், இல்லைன்னா ஏதோ ஒரு கோயிலை கீழே கட்டிக்கிட்டு மடத்தை கட்டிக்கிட்டு பஜனைகளை பாடிக்கிட்டு படிச்ச புத்தகத்தை வச்சுக்கிட்டு கதையை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க. இதான் விஷயம். அப்ப இந்த அலைவரிசைய வச்சு பல அலைவரிசைகளை உள்ள வருங்கிறாங்க. ஒரு குரு கொடுத்துட்டு போயிருக்கிறது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தையே உன்னால வசப்படுத்த முடியும், அதான் உன்கிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் வேற எதுவும் கொடுத்துட்டு போல. ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் உன்னை நோக்கி வரும். இப்ப நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் என்னன்னா, ஒரு அலைவரிசையை உன்கிட்ட கொடுக்குறேன், இதை நோக்கி நிறைய மேக கூட்டங்கள் வரும், நூற்றுக்கணக்கான அலைவரிசை உன்னை நோக்கி ஒரு நாள் வரும், காத்துரு, அதை நீ மீண்டும் மீண்டும் தக்க வச்சுக்கிறதுக்கு போராடு. அதே நேரத்துல இன்னொரு அந்த குரு இந்த குருன்னு அப்படி இப்படி டைவர்ட் ஆயிட்டேன்னா அந்த அலைவரிசை பிரபஞ்சத்தோட உஷ்ணத்தோட அலைவரிசையான்னு தெரியாது. அதுதான் இங்க பிரச்சனை. இந்த ஞான மார்க்கத்துல என்னன்னா, இயற்கையிலிருந்து அந்த அலைவரிசை கிடைக்கப்படணும். அப்படி ஒருத்தர் வளர்ந்துருக்கணும். ஒரு குருங்கிறது ஏதோ ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போய் ஒரு 8 போட்டு எடுக்கிற பாருங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த 8 தத்துவத்துக்குள்ள இருக்கணும். ஒரு பிராக்டிக்கலா பயிற்சி பண்ணி கொஞ்சம் நம்ம பெற்றுட்டோம், ஒரு 2 சக்கரத்துக்குள்ள இருந்து அலைவரிசை வருது, ஒரு 4-5 புத்தகத்தை நம்ம ஆய்வு பண்ணிட்டோம், இதுக்காக நம்ம ஒரு தீட்சை கொடுத்து ஒரு மாணவனை உருவாக்கினா முடியாது. அப்ப என்னன்னா, குறிப்பிட்ட சில அலைவரிசையை மட்டும்தான் உங்களுக்குள்ள கடத்த முடியும், அதுக்கு மேல கடத்த முடியாது. ஓசோ, திட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஆயிரக்கணக்கான குருமாரை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர்களே இந்த பிரபஞ்சத்துல ஒரு பாதி விஷயத்தை கூட அறிய முடியாம போயிட்டாங்க. மாணவர்களை விட்டுருங்க, அவர்கள் அறிந்தது என்ன? எல்லா புத்தகத்தையும் எடுத்து நீங்க ஒரு நாள் ஆய்வு பண்ணுங்க, எல்லா புத்தகத்தையும் எடுத்து வந்து ஆய்வு பண்ணுங்க. முதல்ல பேசிக்கா அங்க இருக்கிற எல்லா புத்தகத்தையும் எடுங்க. இந்த குருன்னு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களோட புத்தகத்தை எல்லாம் எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப இதுக்குள்ள இருந்து என்ன அப்படின்னா, அந்த அலைவரிசையை வைத்துக்கிட்டு தக்க வைக்கிறதுல அவ்வளவு பெரிய சவால் இருக்கு. அதுல இன்னொரு விஷயமும் என்கிட்ட நான் கத்துக்கிட்டதும் உங்களுக்கு சொல்றது, அதை நீ தக்க வச்சுக்கிறது போராடுற பத்தியா, வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தொடர் வந்து அதுதான். இந்த ஒரு தியானம் ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் ஒரு அலைவரிசை உள்ள விழுவும், அது ஒரு மறக்க முடியாத பயணங்கிறாங்க. அந்த தொடர்ல கண்ணீர் வரும், சோகம் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். இதெல்லாம் ஒருத்தன் கடக்கும் போது அவன் பியூட்டிஃபுல்லான ஒரு ஆளா மாறுவாங்க, அவன் ஒரு பிரமாதமான வடிவமா மாறுவான். அப்படிங்கறதான் இதோட விஷயம். வேற வடிவத்துக்குள்ள அவன் மாறுவான், அவனையே வியர்ந்துருவான். இதை வந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறாங்க. இதுல இருந்து விடுபடக்கூடாது, எஸ்கேப் ஆகக்கூடாது. அழுக வருதா ஓடிடக்கூடாது, பயந்துட்டு. சிரிப்பு வருதா ஓடிடக்கூடாது, நம்மளை யாராவது திறத்துறாங்களா ஓடக்கூடாது, எதிர்கொள்ளணுங்க, எதிர்கொள்ளணும். ஒரு 4 குரங்கு விவேகானந்தர் துரத்திட்டு ஓடும்போது ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து ஏற்றி வந்து, டேய் குரங்க நீ துரத்துறா அப்படின்னா, ஓடி வந்தோம், திருப்பி அவர் குரங்க நோக்கி ஓடுறாரு, 4 குரங்கு திருப்பி அவரை பார்த்து ஓடுச்சு. அந்த மாதிரிதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாம் திறத்தும். பணம் உங்களை திறத்தும், உங்களை விடவே விடாது. நீங்க போட்டிருக்க நகைகள் உங்களை திறத்தும், உடை உங்களை திறத்தும், நாக்கு உங்களை திறத்தும், உங்களுடைய அனைத்து செயலும் உங்களை திறத்தும். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க தக்க வச்சீங்கன்னா உலகத்திலே தலை சிறந்தவர் நீங்க தான். ஆனா அது ஒரு சுகங்கிறாங்க, அது வலிதான், அது வேதனை தான். ஒவ்வொரு குருமாருக்கு பின்னாடியும் எழுதப்படாத ஹிஸ்டரி 1000 புக் இருக்கு. நாங்க எழுதப்படாத ரகசியங்கள் 1000 இருக்கு. ஆனா அதுதான் எங்களுக்கு சுகம். என் வாழ்க்கையில பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் பயிற்சி காலத்துல இருந்த துன்பம் தான் எனக்கு பிடித்தது. எனக்கு இந்த மாதிரி அலைவரிசையா இருக்கிற பாருங்க, இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இது ஒரு மேஜிக்கா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரி கம்போசிங் பண்ற மாதிரி ஒரு இசை வடிவமா இருக்கு. எதுனே தெரியாம நானே பாருங்க, அதுதான் எனக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. எப்ப அழுக போறேன், எப்ப எவன் கஷ்டப்படுத்த போறான், எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. நான் வந்தேன் பாருங்க, அந்த லைஃப் இந்த ரெண்டையும் ஒப்பிடும் போது அதுதான் பெஸ்டா இருக்கிறது. நம்பர் 1 அதுக்கு தான் நான் கொடுக்குறேன். அந்த கண்ணீரும் அந்த சோகத்துக்கு தான் என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத கணங்கள், என் லைஃப்ல பெஸ்ட் அப்படிங்கிறது அதுதான் இருக்கு. அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே சொல்றேன். ஈஸியா கிடைக்கிற பொருளை நீங்க எடுக்காதீங்க, தயவு செய்து எடுத்துடாதீங்க. மலிவா தீட்சை கொடுத்தாங்கன்னா அதை தூக்கி கொண்டு குப்பையில எரிஞ்சிட்டு போயிருங்க. யாருக்கு வேணும் அது? யாருக்குங்க வேணும் அது? அதை வச்சு என்னங்க பண்ண போறீங்க? நான் சவால் விடுறேங்க. ஜக்கிவா சிவகுமாரி, இந்த நம்ம ஒரு ரவிசங்கர் மாதிரி 1000 குருமார் வந்து உனக்கு தீட்சை கொடுக்கலாம். இதனால நீ என்ன வளர போற? என்ன வளர போற? ஒரு ஜன்னல் கதவை திறக்கும் போது ஒரு காற்று வந்து உனக்கு தீட்சை கொடுத்துட்டு போயிடும். புரியுதுங்களா? ஒரு காற்றுங்க, ஒரு இலை வந்து உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு தெரியுமா அது? எத்தனை மலைத்தொடர்களை நான் அனுபவிச்சிருக்கேன் தெரியுங்களா?
ஒரு சாதாரணமாங்க நம்ம வீட்டோட ஜன்னல் காற்று வந்து உன்னை வந்து முத்தமிட்டு போயிருங்க, வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு செயலாயிரும். அப்போ உனக்குள்ள இருந்து என்னன்னா, அவ்வளவு எளிதாக எதையும் பெற்றாத, ஈஸியா பெறாத, ஆன்மீகத்துல பெறாத. வாழெடு, போராடு, வலிமையோட போராடு. நோய் வருதா, போராடு. MBBS MD படித்த டாக்டரை எதிர்த்து போராடினவனா நீங்க நான் முன்னாடி உட்கார்ந்துருப்ப சாதாரணம் கிடையாது. ஒரு மருத்துவமனையில உயிருக்கு போராடும் போது எழுந்து வந்தவனா, எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவனா. நான் போன இடம் தெரியுங்களா, 12 வருடம் ஒருவர் தவம் பண்ண ஒருத்தர் இடத்துக்கு போய் நின்று, லைஃப்ல எவன்கிட்ட கையெழுந்த மாட்டேன், மண்டியிட மாட்டேன், உன்கிட்ட மண்டிடுறேன், எனக்கு ஏதாவது லைஃப் கொடு அப்படின்னா. என்னுடைய தேடுதல் எங்க தெரியுங்களா, என்னுடைய மரணத்தோட விளிம்புல என்னோட தேடுதல் தொடங்குனுச்சு. அன்னைக்கு தேட தொடங்கினேன். அன்னைக்கு நான் ஒண்ணு சத்தியம் ஒண்ணு பண்ணேன். என்ன பண்ணேன், மனிதன்ட்ட கையேந்த மாட்டேன், கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன்ட்ட கையேந்துவேன். மனிதன்ட்ட கையேந்துனா என் கையை வெட்டிக்குவேன்னு சத்தியம் பண்ணேன். அதுதான் என்னுடைய தியானத்தோட சக்சஸ். முதல் படியே தான், முதல் வடிவம் தான். மனிதன்ட்ட கையேந்துற மாதிரி ஒரு துரோகம், ஒரு பாவம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் காயப்படுத்திடுவான், எவனா வேணாலும் இருக்கட்டும், பிச்சை இடுவான், ஆனா சொல்லி காட்டினா கூட அது பாவம் தான். அவனால கடந்து போக முடியாது. கையேந்தணும், கண்ணுக்கு தெரியாதவன்ட்ட கையேந்தணும், கண்ணுக்கு தெரிந்தவன்ட்ட கையேந்த கூடாது. கையை வெட்டிக்கிறதுக்கு சமம் அது. ஏந்த கூடாது, போராடணும். கிடைக்காது. ஞானம்ங்கிறது தியானம்ங்கிறதெல்லாம் ஈஸியா கிடைக்காது. ஒரு அலைவரிசையை பார்க்க முடியாது. அப்படின்னு பார்த்துட்டு அது அலைவரிசையா சோதனை பண்ணு, செக் பண்ணு, வழியோட இரு. உண்மையான பிரசவ வலி என்னங்கிறது ஒரு பெண்ணுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு ஆணுக்கு இருக்கணும். அதனாலதான் தெரிய மாட்டேது ஒரு பெண்ணோட வலி எங்கன்னு. ஒவ்வொரு ஆணுக்கும் வீட்டுக்கு தூரம் வரணும், அப்பதான் அதோட வலி என்ன, அதோட வயிற்று வலி என்னன்னு ஒவ்வொரு ஆணுக்கும் தெரியும். அந்த வலி அவங்களுக்கு வராதனாலதான் தெரிய மாட்டேது. பெண் தன்மை என்ன, பெண்ணுடைய ரோல் என்ன. பெண் இல்லைன்னா இங்க ஞானமே இல்லை, உலகமே இல்லை. இந்த பிரபஞ்சமே 2 தன்மையில இயங்குது. அது ஒரு அலைவரிசை, அது ஒரு செயல், அது ஒரு வடிவம். அப்ப போராடி கிடைக்கணும். ஈஸியா எளிதா நான் வந்துட்டேன், ஏதோ ஒண்ணு இது கொடுத்துருவேன், ஆனா இது சாதாரணமா வளராது. இவன் வந்து ஒரு தீர்க்கமா வளரக்கூடியவன். எங்களை மாதிரி ஆளுங்க கொடுக்குற தியானம் வந்து, எங்கிட்ட இருந்து ஒரு காற்று வந்து உனக்குள்ள தியானமா வளர போகுதுன்னா, மிக நுட்பமா வளருதுன்னா உன்னை உருவாக்கும். சும்மாலாம் உன்னை ராஜ்யத்துக்குள்ள உட்கார வைக்காது. நான் கொடுக்கறது பில்லி சூனியம் பண்ணவன் கொடுக்கறது கிடையாது. எல்லாத்தையும் எரிச்சு போட்டுரும். முதல்ல உன்னை என்ன பண்ணும், உன்னுடைய உடை, உன்னுடைய உணவு, உன்னுடைய பழக்கம், உன்னுடைய செயல்லாம் இருக்குங்க. பெரிய கோடீஸ்வரனா வந்தா கூட நீ திடீர்னு பிச்சைக்காரனா கூட மாறி போயிருவாய். என்ன பிச்சைக்காரனா, எல்லாத்தையும் இழக்க மாட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவ. பெரிய திருடனா வந்தவன் கூட அடுத்த திருட மாட்டான். என்ன திருட மாட்டானா, அவனை ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான். அதுதான் என்னுடைய அலைவரிசை. பல பொருட்களை திருடனவன் ஒரு நாள் அவனை திருடிடுவான். இந்த அலைவரிசை லேசுப்பட்ட அலைவரிசை கிடையாது. என்னுடைய அலைவரிசைன்னு சொல்லல, உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துல உண்மையாகவே ஒருத்தன் தியானத்துல சாதிச்சிருந்தானா அதுதாங்க உண்மையான கருவுங்கிறது, கற்புங்கிறது. அதான் கருப்பு கண்ணகின்னு சொல்ற கதை. உண்மையான பத்தினி சாபம் எரிக்கும்னு சொல்றாங்கல்ல. மதுரையை வந்து கண்ணகி எரித்தா, இலங்கையை வந்து ஆஞ்சநேய எரித்தான்னா அதாங்க உண்மையான ஒரு வடிவத்திலிருந்து ஒருத்தன் அலைவரிசை பெற்றிருக்கான்னு அர்த்தம். அந்த உண்மையா அலைவரிசை பெற்றிருக்கான்ல, அவங்கிட்டே இருந்து ஒரு செயல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளவு சாமானியமா ஒன்னாலே கண்டுபிடிக்க முடியாது. நான் கொடுக்குற அலைவரிசையை கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். அது வளருதா, அது வளரலையா, அது என்ன பண்ணும் தெரியாது. ஆனா இதுதான் சுகம், இதுதான் அந்த ஒரு உண்மை தன்மைங்களா, அதுதான் காத்திருக்கணுங்கிறது. பல இடங்கள்ல, பல நகரங்கள்ல நாளைக்கு என் தலை போயிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் காத்திருந்திருக்கேன். வறுமையோட உச்சம், தொழில 2 கோடி ரூபாய் லாஸ், அடுத்த நாள் என்ன பண்ண போறோம் தெரியாது, என்ன பண்ணவே தெரியாது. மனைவிக்கு குழந்தைக்கு சாப்பாடு கூட வழி கிடையாது. ஆனா இந்த தியானம் எதையுமே சிந்திக்க விடாம அப்படியே மௌனத்திலே ஆழ்த்தி வச்சிருந்துச்சு. திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருந்தான், பாசிங் அப்படியே அந்த கிளவுடு போய்கிட்டே இருக்கு. திட்டுறான், பேசுறான். கடைசியா வந்து என்ன சொல்லிட்டான் கடங்காரெல்லாம், நான் செத்து என் சாவுக்கு நீதான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன், அப்பயும் நான் உன்னை விட மாட்டேங்கிறான். இந்த தியானம் என்ன சொல்லுது, அவனு சாகட்டும் பரவாயில்ல, அதை எழுதி வைக்கட்டும் பரவாயில்ல, நீ தியானம் பண்ணு. அவன் சாகட்டும், அவன் ஒரு நாள் சாகாம போறான், 10 வருஷம் கழிச்சு சாப்பிட்றது, இப்பயே சாப்பிட்டு போ, நீ உட்காந்துக்க. பொண்டாட்டி எங்கேருந்து வர, என்னையா நீ மனுஷன், வெங்காயம் வாங்க கருவேப்பிலை வாங்க காசு இல்லை, பெரிய உட்காந்துக்கிட்டு என்னையா பண்ண போற, பையன் டேஞ்சு அப்படிங்கிறான். பரவாயில்ல அவன் பேசட்டும், இன்னும் கொஞ்சம் கடுமையா பேசட்டும்.
அப்படின்னா அவங்க பெண்ணை பற்றி அம்மா வந்து பேசுறாங்க, என்னையா மனுஷன் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேற, போக மாட்டேற, பெருசா எடுத்துக்காத. மானம், சூடு, சொரணை, வெக்கம், உப்பு போட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நீ தியானத்துக்கு லாய்க்கு இல்லாதவன். இதெல்லாம் கோபம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எதுக்கு? சொரணை இல்லாதவன் மாதிரியே மாறு. அதுக்காக உங்களை எல்லாம் அப்படி வாழ சொல்லலைங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல் கூட வரும். அவன் தாங்க ஞானியாக முடியும், இல்லைன்னா பேயாதான் ஆக முடியும், இல்லைன்னா நம்ம ஊர்ல சாமியார தாங்க ஆக முடியும். கோயில் கட்டி உட்காந்துருக்கீங்கல்ல, நிறைய கோயில்கள், 300 ஏக்கர் 400 ஏக்கர் ஆசிரமம், இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு எல்லாம் ஈடுபடாதுங்க. இவங்கெல்லாம் பிரபஞ்ச லிஸ்ட்லயே கிடையாதுங்க. கழுத்தை தாண்டாதவங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் இதயத்துக்கிட்ட இருந்து கீழே இருந்து வேலை செய்யறவங்க. இவங்கெல்லாம் மழையை பார்க்காதவங்க. 3 விஷயம் இருக்கு இந்த தியானத்துல ஜெயிக்கணும்னா. 1, கீழே பாதாள லோகம் இடுப்பு, பூலோகம் இந்த நம்ம பூமி இதயம், ஆகாயம் தலை. இந்த 3 வடிவத்தையும் இந்த 3 தத்துவத்தையும் எவன் ஒருவன் கையகப்படுத்துறானோ அவன் தான் ஞானி. இல்லை, அவன் தான் இந்த பிரபஞ்சத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது பேச முடியும், ஏதாவது சொல்ல முடியும். இந்த 3 இதுக்கு 3க்கு தலை சிறந்தவன் எவன் அப்படின்னா இடுப்பு தான். அவன் தான் பாதாள லோகம், அவன் தான் நாகம், அவன் தான் பதஞ்சலியோட அந்த யோக சூத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க, கரைச்சு. அவன் தான் அதோடைய வடிவம். அதான் எங்க ஊர்ல வந்து ஒரு 4-5 இடத்துல இருக்கு. உங்க ஊர்லயும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் வந்து ஒரு பாம்பு மேல ஒய்யாரமா தூங்கிக்கிட்டு இருப்பான். நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க தாயோடைய இதுல மடியில நீங்க தலை வச்சு தூங்கி இருக்கீங்களா? அந்த மாதிரி நாகத்து மேல எங்க ஊர்ல ஒருத்தர் தூங்கிக்கிட்டே கிடப்பான். எங்க ஊர்ல இல்ல, எங்க ஊர்ல கேரளாவுல எல்லா ஊர்லயும் தூங்குறான். அவன் என்ன விஷயம்னா அதுதான் குண்டலினி சக்தியோட மிகப்பெரிய செயல். ஒரு நாகம் மேல எழுந்து வந்து தலைக்கு மேல போய் தன்னோட இருக்கிற அந்த ஒளிய விஷத்தைய நல்ல தன்மைக்கு மாத்தி ஒளியா கக்கிருமா. அந்த ஒளியா கக்குனது இருக்குல்ல, அந்த ஒளி வந்து கீழே விழுந்துச்சு பாருங்க, அது உடல்ல நாகத்தோட உடல்ல படுத்து கிடக்கு. அவன் தான் ஸ்ரீரங்கநாதன், அவன் தான் அரங்கன். அதே தான் தியானத்துல ஒவ்வொருத்தனுக்கும் நடக்கும். அவன் சாமியார் கிடையாது, அவன் கடவுள் கிடையாது, நாட் காட். அவன் உள்ளே அலைவரிசை. அவன் தான். அங்க போங்க, அப்படியே இடுப்பு தனியா வேலை செய்யும். புரியுதுங்களா? வாழ்க்கையில உடல் இந்த உடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த உடலுக்குள்ள எல்லாமே இருக்கு. இந்த உடலுக்குள்ள 27 நட்சத்திரமும் அடக்கம், 9 கோள்களும் அடக்கம், சந்திரன் சூரியன் அடக்கம், அந்த சராசரமும் இந்த உடலுக்குள்ள அடக்கம். பஞ்சபூதங்கள்லாம் இந்த இரண்டு சுவாசமும் ஒடுங்கி தலையோட உச்சியில எவனுக்கு ஒடுக்கமாகுதோ அப்ப பஞ்சபூதமும் சேர்ந்து ஒடுங்கும். அப்ப பஞ்சபூதங்களும் அவனுக்காக ஒரு பணி செய்ய வரும் அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள். அப்ப அதனால சவால் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இறை அலைவரிசையா இருக்கிறதோ உங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய நோக்கம் அதுகிட்ட கிடையாது. ஒரு ஞானியா அவளை சாமானியமா ஆக முடியாதுங்கிறத பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்க வீட்டுக்குள்ள நாளைக்கு நீங்க தொழில உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கதான் போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஊரு குண்டலினி சக்தியிலிருந்து பிறந்த ஊரு. ஆனா இந்த ஊரை எவனாலும் ஞானத்துக்கு பயன்படுத்துறானா? தொழிலுக்கு தானே நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, வணிகத்துக்கு தானே பயன்படுத்துறீங்க. அதே மாதிரிதான் என்ன நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். துணி துவைக்க பயன்படுத்திக்கலாம், கறி சமைக்க பயன்படுத்திக்கலாம், உங்க வீட்டுல தையல் மிஷின் வாங்க பயன்படுத்திக்கலாம், டிவி ஃப்ரிட்ஜ் வாங்க, கார் வாங்க, வீடு வாங்க, பல கோடிகள் பணம் சம்பாதிக்கவும் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கவும் பயன்படுத்திக்கலாம். ஆனா அது உன்னுடைய கையில தான் இருக்கு. நீ வளரப்பட்டாகணுங்கிற சில நபர்களை தான் நம்ம தடுத்து ஆட்கொண்டு என்ன சொல்றோம், இவன் மாயையில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவனை சுத்தி வளைச்சு ஒரு நாகம் எப்படி ஒரு மலைப்பாம்பு எப்படி பின்னுமோ அந்த மாதிரிதான் என்னெல்லாம் பின்னுச்சு. 21 வருஷமா ஒரு தொழிலே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஞாகம் ஒரு நாள் வந்து என்னை மலைப்பாம்பு மாதிரி சுத்தி வளைச்சிருச்சு. சுத்தி பின்னி என்ன பண்ணிருச்சு, எந்த சூழல்லையும் இவன் வந்து மாயையில போகக்கூடாதுன்னு என்னை இழுத்துட்டு வந்துச்சு. ஒரு நாகத்தால் காப்பாற்றப்பட்டவன், ஒரு நாகத்தால் வளர்க்கப்பட்டவன். எனக்கு அடிப்படையாக தொழில் சொல்லி கொடுத்த ஆசான் யாருன்னா நாகம்தான். என்னுடைய எல்லா வடிவத்துக்கும் முக்கியமானவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நாகம்தான். இந்த ஊரும் நாகம்தான். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இந்த ஊரும் நாகத்தால தான் உருவாகி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் உங்க தியானம் வளர்ந்தீங்கன்னா தெரியும். அப்ப நாகம் பெரிய ரோல் இருக்கு. அந்த இது ஒரு நாள் நீங்க தியானத்துல இங்க யார் வேணாலும் வச்சுக்கோங்க, தீவிரமா வளரப்படணும்னா ஒரு பொழுதும் இந்த நாகம் உங்களை விடாது. நீங்க கொஞ்சம் மாயையில அப்படி இப்படிதான் போயிட்டு வரணும்னா விட்டுதான் பிடிக்கணும். அதனால அதை நீங்க பார்த்துக்கங்க.